वरदे आदिविटेल श्रीयानंदे महाविष्णुदावतार 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 सकलमाननेश्वर 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 महाविष्णुदावतार 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 सकलमाननेश्वर ஞானேஸ்வர மகாராஜ் நம்மை போன்று பரிதவிக்கும் பூலோகத்தில் பிறந்து என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலமென விளையாடும் நம்மை போன்ற ஒரு அஞ்ஞானிகளுக்காக எத்தனையோ பகவானே வந்து பிறந்தார். சைத்தன்ய மகாபிரபுவே வந்து பிறந்தார். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அவதாரங்களை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அப்பொழுது ஒரு மகானுக்கு ஒரு தாய் வயிற்றில் 4 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். நிவர்த்தி, ஞானதேவ், சோபான, முக்தாபாய். நிவர்த்தி சிவனுடைய அம்சம். ஞானதேவ் ஞானேஸ்வர மகாராஜ் பெருமானுடைய அம்சம். சோபான அப்படின்னா நம்ம பிரம்மா இருக்கார்களே அவருடைய அம்சம். முக்தாபாய் ஆதிசக்தி குழந்தை. நம்ம 4 பேரும் ஒரே தாய் வயிற்றில் பிறக்கின்றார்கள். அதிலே நாம் இப்போ இந்த ஞானேஸ்வர மகாராஜ் மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி அவர் இந்த லோகத்தை உதாரணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு லெவல்ல அவருடைய தந்தையர் குடும்பத்துல இருக்கிறதுக்கு அவர் விரும்பாததால அவர் சன்னியாசமும் வாங்கிட்டார். அப்புறம் குருநாத ஜெகநாத பண்டிதர் இருக்கார்களே அவருடைய அமர்த்தியின் காரணமாக, கட்டளையின் காரணமாக அவர் மீண்டும் சன்னியாசத்திலிருந்து சம்சாரத்திற்கு வந்தார். முதல்லையும் அவர் திருமணம் செய்தான் சன்னியாசம் வாங்கிட்டார். மீண்டும் அவர் சன்னியாசத்திலிருந்து அதே மனைவிக்கு தான் மீண்டும் துணைவராக வருகின்றார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த 4 குழந்தைகள். நிவர்த்தி, ஞானதேவ், சோபான, முக்தாபாய் என்கின்ற ஒரு 4 பேர். அவர்களுக்கு பிறந்து அவர்களை ஈண்டெடுத்தவர் இவர்கள்தான். ஒரு காலகட்டத்தில் அங்க இருப்பவர்கள் எல்லாமே பிராமணர்கள் எல்லோருமே அந்த குழந்தைகள் எல்லாமே சன்னியாசி பத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயம்தான் அது. ஆனால் தன்னுடைய குருநாதர் கூறியதுக்காக தானே அவர் செஞ்சார். அவர் விஷயத்துக்கு பண்ணலையே, அதை யாருமே புரிஞ்சிக்கல. இதெல்லாம் அது எல்லாமே குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாமே சிசுக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே இருந்தாங்க. அவங்க இரவுல தூங்கும்போது இவங்க 2 பேருமே கங்கை பிரவேசம் பண்ணிட்டாங்க. 2 பேருமே கங்கையில தன்னை மாய்த்து கொண்டார்கள். அப்படின்னா அந்த 4 குழந்தைகள் என்ன பாடுபடும் நமக்கு யோசனை பண்ணுங்க. குழந்தைகள் தான் எப்படியோ வந்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருடைய இது வரும்பொழுது
அப்படியே பகவானுடைய அருள் அவங்க மேலே வராங்க. வரும்போது கூட அவர்களுக்கு கால நேரம் வரும்போது உபநயனம் பண்ணணும் இல்லையா, அந்த 3 பேருக்கும் உபநயனம் கூட அங்கே இருப்பவர்கள் பண்ண மாட்டாங்க. அவர்களை ஒரு ஒரு கிட்டையே நாடாதவர்களுக்கு அவர்களை பார்க்கிறார்கள். பிறகு பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே சொல்லிட்டு அவங்க உபநயனம் பண்ணிக்கிறாங்க. ஞானேஸ்வரர் நம்மை காப்பதற்காகவே, நம்முடைய அந்த விசேஷ வைபவத்தை சொல்லுவதற்காகவே, நம்மை கரை தேற்றுவதற்காகவே பிறந்தவர். அவர் கரையேறாத மாதிரி நமக்கு நடித்து காட்டுகின்றார்கள். வேற ஒன்றும் இல்லை, அவங்க கரையேறாமல் இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் குழந்தைகள் தாய் தந்தை இந்த மாதிரி விட்டுட்டு கங்கை பிரவேசம் பண்ணாக்கா, கங்கையில் அவங்க தன்னுடைய இன்னுவரை இழுந்துட்டாங்க. அது எவ்வளவு சிரமமாக இருக்கும் யாத்திரை பண்ணீங்க. அப்படிப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வராங்க. அவங்க சமைக்கிறதுக்கு கூட சொல்லி தர மாட்டாங்க, விறகு இருக்குல்ல அதை தர மாட்டாங்க. அப்படிலாம் ரொம்ப கடினமான முறையில் அவர் அவருடைய பராக்கிரமத்தெல்லாம் காமிச்சார். சார்ந்த தேவன் சொல்லிட்டு ஒரு யோகீஸ்வரர் அண்ணா சொல்லுவார், கூடு விட்டு கூடு பாயவர். அப்பேற்பட்ட ஒரு ஆள் அவர் ஆனால் என்னன்னாக்கா, மகான்களுக்கு அந்த ஞானம் இருந்தால் பெருமை பீத்திக்க மாட்டாங்க, பெருமை அடிச்சிக்க மாட்டாங்க. சாதாரண ஆளுக்கு இந்த மாதிரி அவனோட ஞானம் கட்சினாக்கா உடனே தன்னை பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்த அடியேன்னு சொல்லுகிறேன். அப்போ இவங்க 4 பேர் ஒரு சின்ன குடிசை வீடு அதை தான் இருக்காங்க. ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த மண் சுவர் இருக்குல்ல. எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் அந்த களிமண்ணால் செய்வாங்க. இந்த பத்திரமடமே அப்படிதான் இருந்தது. களிமண்ணால் செய்வாங்க, தட்டு அதை பிரகாரம் மேலே வைப்பாங்க. அப்போ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சாரகந்தேவன் என்ற ஒரு ஆனால் யோகேஸ்வரர் அவர் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் தன்னை தப்பட்டம் பண்ணிக்க போட்டார். அது எல்லாமே என்னன்னாக்கா, ராமேஸ்வர பரமஹம்சர் சொல்லுவார், அவருக்கு இல்லாத ஞானம் கிடையாது, அவருக்கு இல்லாத ஒரு வைராக்கியம் கிடையாது. அவர் சொல்லுவார், நாம் ஆன்மீகத்தில் வரும்பொழுது கூடவே சித்துக்கள் நம்ம முன்னாடி வரும். சித்துக்கள் வரும்போது அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி, அவருடைய சீடனான நரேந்திரன் என்கின்ற நம்முடைய விவேகானந்தரும் சரி, கடைசி வரை அந்த சித்துக்களை உபயோகப்படுத்தவே இல்லை. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அது அவருடைய குருநாதர் சொல்லிட்டார், அதனால் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் உதாரணம் என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் சாப்பிடுகின்றோம் என்றால் நம் உடம்பை தேற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் சாப்பிடுகின்றோம். அப்படி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு கழிவுலாம் இருக்கும். நமக்கு அந்த கழிவுக்கு ஒப்பானது சித்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அடையான்னு சொல்ல. அவர் சொன்னது உங்களுக்கு சொல்றாரு. அதனால சாரங்கதேவனுக்கு ஒரு தலைக்கு நெஞ்சிய ஒரு விஷயம், ஒரு என்ன வந்துனாக்கா, ஒரு புளிய வரவழைத்தான். தன்னுடைய யோகாபியாசத்தில் வரவழைச்சு அந்த புலி மேலே ஏறி உட்காந்துட்டான். காலசர்ப்பம் இருக்குங்களே, அதை வர வச்சு அதை கட்டிட்டு கயிறு உணவு இல்லையா உட்காந்து போகிறதுக்கு. அந்த மாதிரி அவர் ரோடெல்லாம் போயிட்டு வர எல்லாம் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே அலறி ஓடுறாங்க. ஆனது அவங்க பெறப்படாது சார். இப்படிலாம் பண்ணி தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக செய்கிறவங்க இன்றைக்கே இருக்காங்க. அது வேற விஷயம். அவங்களுக்கு நம்முடைய அண்ணாவும் அப்படிதான். அவர் அவருடைய வாழ்க்கையில எதையுமே செஞ்சிருக்கலாம். பெரிய யோகீஸ்வரர். இந்த கலியுகத்தில் நாம கண் கண்ட தெய்வம் ஸ்ரீ பரனூர் ஸ்ரீ அண்ணா அவர்கள். அவருடைய குழந்தைகளும் அப்படிதான். ஹரியண்ணா, ரங்கஜி,
எல்லாருமே யோகீஸ்வரர் தான். அப்போ அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். அது மாதிரி வந்துட்டுக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பரவி வருது. அங்கேருந்து வந்து ஞானேஸ்வர மகாராஜிட்ட அந்த குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாரங்கான் இப்படியே வந்துட்டு இருக்கான், சாரங்கதையை வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 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 விஷயமாக புன்னகை பூத்தார். அவர் பூத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா வந்து அவர் வந்து அந்த வீடு கட்டிருக்காருல, ஒரு சோறு ஒரு மதி மேலே ஏறித்தான் குடும்பமே கட்டிட்டு இருக்காங்க அந்த வீடை, அந்த சோறு இருக்குல்ல. அவர் என்ன பண்ணாருனாக்கா வந்து அந்த அந்த அதாவது வந்து அது புலி வந்து நகரக்கூடியது, சுவர் என்பது நகராதது. அந்த நகரையே அந்த அந்த சுவரையே என்ன பண்ணா ஒரு தட்டு தட்டின உடனே அது நகர ஆரம்பிச்சிச்சு. நடக்க ஆரம்பிச்சு சொல்ல ஊரை சுற்றி வரும்போது அதை சார்ந்ததேவன் பார்த்தான். தன்னுடைய அகந்தை எல்லாமே அழிந்து விட்டது. சார்ந்ததேவன் கிடைக்கக்கூடிய அகந்தை எல்லாமே இந்த புலியை மறைக்க வச்சுட்டான். அந்த காலசர்ப்பத்தையும் போக வச்சுட்டான். அங்கே இருந்து விழுந்து கும்பிடுறது எழுந்துருது, அங்கே இருந்து விழுந்து கும்பிடுறது எழுந்துருது, அங்கே இருந்து விழுந்து கும்பிடுறது எழுந்துருது. அப்படியே வந்து ஐயன் வந்து இது போன்ற தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு சரணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஞானேஸ்வரர் அவருடைய சரணத்தில் விழுந்து அவர் வந்து அந்த மன்னிப்பு கேட்டு அவர் நான் இது போன்ற ஒரு தவறான விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் வந்து ஒரு பணிந்து கேட்டதாக அவர் வந்து புன்சிரிப்போட அவரையும் ஒரு பக்தராக ஏற்றார் நமது ஞானேஸ்வரர். இது ஒரு சின்ன விஷயம் தான், நேரம் கிடைக்கும்போது சொல்லாமே, அவனும் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதுக்காக தான் ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய். ஜெகத்